what is sin and what is righteousness? What's the difference between, and what they can do in your life? What kind of impact this can give into your life? பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் இருக்கிறதான காரியங்களை குறித்துதான இந்த பரிசுத்தமும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்ய முடியும் என்றதான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். Sin is mostly misunderstood and taken in a very wrong way. பாவத்தை குறித்துதான காரியம் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறதும் அது தவறான வழிகளில் அது எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. Sin is taken very lightly. பாவம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. So I'll be talking about sin. Don't get offended. இன்றைக்கு நான் பாவத்தை குறித்து பேச போகிறேன். அதனால நீங்கள் மனம் துக்கப்படாதபடிக்கு படாதீர்கள். Because it can be somebody's personal. உங்களுடைய தனிப்பட்ட சம்பந்தமான வாழ்க்கை சம்பந்தமான காரியமா இருக்கலாம். So I'm not talking about anybody. உங்களை தனியாய் ஒரு நபரை குறித்து நாங்கள் சொல்லவில்லை. We're talking about something which enemy is dominated and allows you into your life. அதாவது சத்ரு எந்த வகையிலே உங்களை ஆளுகை செய்வதற்கு வழியாய் காணப்படுகிறது என்பதை குறித்து தான். There are two kingdoms. இரண்டு ராஜ்யங்களை நாம் பார்க்கலாம். Two kingdoms. Heaven, the kingdom of heaven. பரலோக ராஜ்யம், the kingdom of darkness. இன்னொன்னு அந்தகார கிரியையின் ராஜ்யம். There are two laws. இரண்டு சட்டங்கள் உண்டு. Law of the heaven, பரலோகத்தின் சட்டங்கள். law of the hell, நரகத்தின் சட்டங்கள் என்று சொல்லலாம். So the book of the law of heaven, it will be written righteousness. இந்த பரலோகத்தின் சட்டமானது நீதியை குறித்து பிரசங்கிக்கிறதாய் காணப்படுகிறது. So when the book of heaven is opened, it will be written righteousness, or another word, holy. இந்த பரலோக புத்தகத்திலே இது நீதி அல்லது பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். And all that laws of the Bible will be righteousness, holy regarding that law. தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்கள் எல்லாமே நீதியும் பரிசுத்தத்தையும் குறித்து தான் அதிகமாக இருக்கும். Same way, the darkness has its own version of law. இந்த அந்தகார லோகத்திற்கும் தனி ஒரு சட்டம் உண்டு. அது அவருடைய தனி சட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். It will be opposite of the law of heaven. தேவ ராஜ்யத்தின் சட்டத்திற்கு எதிரானதா இது காணப்படும். The law of the heaven says righteousness. தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்கள் நீதியை குறித்து சொல்லப்படும் என்று சொன்னால், the law of the heaven will say holy. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான சட்டங்கள் பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படும் என்று சொன்னால், the law of the demons will say opposite of righteousness, filth. அந்தகார லோகத்தின் அந்த ராஜ்யத்தினுடைய காரியம் அசுத்தத்தை குறித்து சொல்லப்படும். unholiness, பரிசுத்தமின்மையை குறித்து சொல்லப்படும். cheating, robbery, theft, ஏமாற்றுவது, அநீதியான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். all this is the law of the enemy. இது சத்துருடைய ஒரு சட்டமாய் காணப்படுகிறது. So what does he do? He takes the sin like a paste. அவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஒரு பேஸ்டை போல அந்த பாவத்தை அவன் பயன்படுத்துகிறான். like a paint. ஒரு பெயிண்ட் எப்படி சுவரிலே ஒட்டி கொண்டிருக்குமோ, he'll take a paint or a paste, something to show that you are unholy. So imagine we are like sheep before God. Navala ಒಂದು ಆಡು ತರ ಇರ್ತೀವಿ, ಒಂದು sheep, we are like sheep before God. In righteousness, any small mistake you make, the Satan is ready to apply the banner called sin. நாம் தேவனின் நீதியின் புத்திரர்களாய் தேவனுடைய ஆடுகளாய் இருக்கிற நாம் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது பிசாசு நம்மேலே ஒரு பாவ கரைகளை தடவுவதற்கு அவன் ஆயத்தமாய் காணப்படுகிறான். Sin is a banner. பாவம் நமக்கு ஒரு சட்ட ஒரு what to say banner, my honor, that's banner. பாவம் ஒரு போர்வை போல காணப்படுகிறது. So
So sin is a seal on your forehead. இந்த பாவம் உங்கள் நெற்றியிலே ஒரு முத்திரை போல காணப்படுகிறது. Sin is a fence around you saying, don't touch, is mine. Who will say? Satan will say. இந்த பாவமானது உங்களை சுற்றும் ஒரு வளையம் போல ஒரு வேலி போல காணப்படுகிறது. While you are in the temple of the Lord, நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே காணப்படும் while you are in the hand of the Lord, நீங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கும் பொழுது, while you are the child of the Lord, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது, small mistake in your life, உங்களுடைய சிறு தவறானது, this fellow is ready to come and brush your face today saying he is sinful. உன்னை கரைப்படுத்துவதற்கு தன்னுடைய முத்திரை பதிப்பதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறான். இவன் பாவமுள்ளவன் என்று சொல்லி ಮುದ್ರೆಯಿಡುಮಡಿಯಾಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಿಸ್ಟೇಕು ನಿನ್ನ ಮುಖದ ಮೇಲೆ ಇವತ್ತು ಬಂದು ಒಂದು ಬ್ಲ್ಯಾಕ್ ಪೇಂಟ್ ಹೊಡಿತಾನೆ, ನೀನು ಸಿನ್ಫುಲ್. உன் முகப்பிரகாசத்தை எடுத்து போடும்படியா இந்த பாவ காரியங்கள் காணப்படுகிறது. Satan is busy carrying paint and seeing whose face to paint today. யார் மேலே முத்திரை இடலாம் என்று சொல்லி அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். The moment that seal is upon you, யார் மேலே அவனுடைய முத்திரை காணப்படுகிறது, the moment sin overtakes you, உன்னை பாவம் ஆளுகை செய்யும் பொழுது, the law of Satan starts coming upon you. சாத்தானுடைய சட்டங்கள் உங்கள் மேலே பலிக்க ஆரம்பிக்கிறது. Darkness starts coming upon you. அந்தகாரங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. Problem starts coming upon you. உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்க துவங்குகிறது. Situation starts changing in your life. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறத் துவங்குகிறது. Sickness starts entering into you. உங்க வாழ்க்கையில பலவீனங்களும் வியாதிகளும் கடந்து வருகிறது. And your water is troubled. 1 Corinthians 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் chapter 15 15 வசனம். 15th chapter. Yeah, 15. 15 அதிகாரம் 54. 1 ಕೊರಿಂಥಿಯರು 15 54 ಇಂದ 56. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 54 இருந்து 56 வரைக்கும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். I'll tell you the word there. Death is swallowed up in victory. Death is swallowed up in victory. Oh death, where is your sting? Oh Hades, where is your victory? I'll read 56. The sting of death is sin, and the strength of the sin is the Lord. I'll repeat again. The sting of death is sin, and the strength of the sin is the law. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 56 வசனம். It says death and sin as a power through a law. What law is this? ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு இந்த பாவத்திற்கு பலன் உண்டாகிறது. There is a law that the sin is holding, which has power in the law, and that is death. And this death can come upon anybody today if you have a small place called sin in your life. உங்கள் வாழ்க்கையிலே பாவம் என்ற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பாவத்தின் மூலமாய் வருகிற சட்டத்தின் நிமித்தமாக உங்களுக்கு மரணம் ஏற்படலாம். I tell it in an easy way, okay? Satan has power through the law. Satan has power through the law. So he has something called death. ಸೈತಾನಿಗೆ ಸಾವಿನ ಅಧಿಕಾರ ಇರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಅದು ಒಂದು ಆ ಅಧಿಕಾರ ಸಿನ್ ಮೂಲಕ ಬರೋಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ. ದೇ ಆರ್ ಚಾನ್ಸಸ್ ಆಫ್ ಡೆತ್ ಕಮಿಂಗ್ ಇನ್ ಟು ಯೋರ್ ಲೈಫ್ ಥ್ರೂ ಸಿನ್, ಆ್ಯಂಡ್ ದಿಸ್ ಸಿನ್ ಇಸ್ ಆಸ್ ಅ ಲಾ ದಟ್ ಈ ಕ್ಯಾನ್ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಡೆತ್ ಇನ್ ಟು ಯು. ದ ಮೀನಿಂಗ್ ಆಫ್ ದಟ್ ಇಸ್, ಇಮ್ಯಾಜಿನ್ you're prosperous, okay? You're prosperous, and suddenly there's a death in prosperity.
நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படலாம், ஆனால் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனவர் மரித்து போன நிலை காணப்படலாம். And you will wonder, oh, why? எப்படி இது, ஏன் இது நடந்தது? You will go back to your tithe offering. It is going in time. உங்களுடைய எல்லா காணிக்கைகளும் தசமபாகங்களும் சரியாய் கொடுத்து Then கொண்டிருப்பீர்கள். you're saying, how did my prosperity took a hit? எப்படி என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டது என்று நீங்கள் Then you're யோசிக்கலாம். seeing your prayer pattern. Your prayer pattern is perfect. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீங்க, அதுவும் சரியா இருக்குது. And how did this deterioration happen in my எப்படி இந்த ஒரு finances? விழுகை என்னுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் In கொண்டிருப்பீங்க. my prosperity, how did this attack happen? எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்டது நீங்க யோசிக்கலாம். And when you sit in prayer, the revelation is not coming out on where did you sin. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இதற்கான வெளிப்பாடு, எங்கே நீங்கள் பாவம் செய்தீர்கள், தவறினீர்கள் என்ற வெளிப்பாடு வராமல் இருக்கும். A bondage of death in your finances. ஒரு மரண கட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலே காணப்படும். There's a bondage of death in any area of everybody's life. எந்த ஒரு பகுதியிலாவது ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த பாவக்கட்டு காணப்படும். You name it. In somewhere today, if you close your eyes and look into your life, there is a stink of death in your life. இந்த மரணத்தின் கூறு உங்கள் வாழ்க்கையில எங்காவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு காரியத்திலே காணப்படலாம். Death. But there is a good news. Hallelujah. There is a redemption. There is no sin that God cannot deliver. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு, தேவனாலே விடுதலையாக்க கூடாத எந்த ஒரு பாவமும் கிடையாது. If there is an enemy called death, ஒரு மரணம் என்றதான சத்ரு உங்களுக்கு ஒரு இருக்கிறார் என்று சொன்னால், if there's a Satan who is proud of himself saying I am death, நான் மரணம் என்று சொல்லி தன்னை தானே பெருமையாய் கொள்ளி பெருமைப்படுத்திக் though the Satan கொண்டிருக்கலாம். may have armies and thousands of Satan today rising up and saying we are death in your life. நாங்க உங்களுடைய வாழ்க்கையில மரணமாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய சேனையா சாத்தானின் கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். With the law of the Bible in the hand saying you are sinful. அவனுடைய சட்டத்தை கொண்டு அவன் நீ பாவம் உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். To all this Satan, to all this demon, to all these things that are rising against you, stands one man. Hallelujah. Stands one man called life. Hallelujah. He is alive in the situation of your death. இந்த எல்லா சத்துருக்கும் எதிராக ஒரே ஒரு நபர் ஒருவர் ஜீவனாய் காணப்படுகிறார். அவர் எல்லா மரணத்தையும் எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். Jesus is the life who comes in your situation of death. உன் மரணக்கட்டின் சூழ்நிலையில் இருக்கிற இடத்திலே இயேசு உனக்கு ஜீவனாய் கடந்து வருகிறார். Satan has killed you. சாத்தான் உன்னை கொன்று போட்டு இருக்கலாம். Satan has destroyed you. சாத்தான் உன்னை அடித்து போட்டு இருக்கலாம். Satan has ruined you. சாத்தான் உன்னை ஆளுகை செய்து உன்னை ஒன்றுமில்லமாக்கி In இருக்கலாம். your youth you would have done it. உன்னுடைய வாலிப நாட்களில் செய்திருக்கலாம். Unknowingly you would have done நீ it. அறியாமலே செய்திருக்கலாம். Knowingly you would have done அல்லது நீ it. அறிந்து செய்திருக்கலாம். Everything is destroyed by His mercy and grace. Jesus, the life, is like a light upon you today, giving life to your death. உன்னுடைய வாழ்க்கையிலே மரித்த நிலையிலிருந்து உன்னை எழுப்பும்படியாக இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் ஒளியாய் காணப்படுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. See your death situation. உங்களுடைய Say, மரண கட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் யோசித்து பாருங்க. see your death. அதை பாருங்க, அதை பார்த்து See சொல்லுங்க. the things which are died in your life. உங்க வாழ்க்கையில எது இழந்து போன மரண நிலையில See the இருக்கிறதோ, situation that's are died in your life. எது மரித்து போன நிலையில காணப்படுகிறதோ, See those provoking situations that people are provoked to because that situation is dead. உங்க வாழ்க்கையில மரணத்தை கூறிதான ஒவ்வொரு ஜனங்களுடைய காரியங்களை நோக்கி பாருங்க. And tell today, I speak life in the name of Jesus. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Speak life upon the death situation. I'll tell you, the moment you say Jesus is the life in my life, your anointing will go and restore back அந்த மரண everything that is சூழ்நிலையில dead. நீங்கள் பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்கு ஜீவனாய் இருக்கிற நீங்க சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து கடந்து போய் அதை மாற்றுகிறதா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Dead situation,
life will come back today. மரித்த நிலையில இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் அது மீண்டுமாய் உயிர் பெற போகிறது. ஹalleluya. Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் Ephesians chapter 2 1 to 6. 1 6 வசனம் வரை. These kind of attacks is given by the prince of the air. இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த வானமண்டலத்தின் ஆவிகள் மூலமாய் வருகிறது. No matter what is happening in your life, never join hands with the worldly people. என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் உலக பிரகாரம் மனுஷனோட உங்களுக்கு கரங்களை கோர்க்காதிருங்கள். I'm not talking about worldly normal friendship. I'm talking about spiritual guidance. நான் உங்களுடைய நட்புகளை குறித்து நான் சொல்லவில்லை, ஆனால் ஆவிக்குரிய நடத்துதல் அவர்கள் மூலமா உங்களுக்கு உண்டாக கூடாது. So the difference is when you get the same stomach pain, you ask God, Daddy, stomach is paining, what to do? உங்களுக்கு வயிற்று வலி வந்ததுனா நீங்க தேவனிடத்திலே தான் முறையிட வேண்டுமே ஒழிய உங்கள் நண்பரிடத்தில் அல்ல. He will tell you, keep your hand there. அவர் உங்களுக்கு சொல்வார் உங்களுடைய கரத்தை வைத்து. And when you keep your hand, the spirit in you, hallelujah, the anointing in you, hallelujah, that will pass through you and you yourself will be healed. நீ கரங்களை வைக்கும்போது அந்த கரங்கள் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த வலியை எடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. When darkness is fighting with you, அந்தகார கிரியைகள் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது, you no need to ask anybody, hey, it's tapping my door, what to do? நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டியதில்லை, நீங்க யார்கிட்டயும் ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை. Run to the light today and say, Jesus, there is a trouble, what to do? ஒளியாக இயேசுவிடத்திலே ஓடி போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்வதுன்னு ஆலோசனை கேளுங்க. I'll tell you, that night there will be angels making sure nobody taps your door. உங்களுடைய வாசலை ஒருவரும் தட்டாதபடிக்கு தூதர்கள் வந்து காவல் நிற்க செய்வார்கள். Hallelujah. That's the power of God Almighty. That situation comes, my God, as a light into your life. அதுதான் தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே ஒளியாய் வந்து அந்த மரித்த சூழ்நிலையை அவர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். We'll read book of Ezekiel 28. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். What is this prince of air if you go more deeper? இந்த வானமண்டலத்தின் பிரபு அதிகார பிரபு யார் என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம் இன்னும் ஆழமாக. Book of Ezekiel. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14 to 19. 14 இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். There's an angel. இங்கே ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிறது. It's a cherub. கேருப் என்றதான ஒரு தூதன். It's a very high level or very top, very, the highest of angels. தூதர்களிலே மிகவும் மேன்மையான உன்னதமான ஒரு நிலையிலே இருக்கிற ஒரு cherub which was walking among the glory of God. தேவனுடைய மகிமையிலே நடந்தவனாய் காணப்படுகிறான் இந்த கேருப் என்றவன். This angel was so beautiful, so strong and so handsome. அவன் மிகவும் அழகுள்ளவனும் மிகவும் பலனுள்ளவனும் வல்லமையுள்ளவனாய் காணப்படுகிறான். God says, you were an anointed cherub. நீ அபிஷேகிக்கப்பட்ட கேருப் என்று சொல்லப்படுகிறது. I established you, mean God gave them a place on a big mountain. பரிசுத்த பர்வதத்திலே தேவன் அவனுக்கு இடத்தை கொடுத்தார். But this cherub started creating sin within himself. ஆனால் தனக்குள்ளேயே இந்த கேருப் ஒரு பாவத்தை உருவாக்கி கொண்டான். This angel started thinking against God. இவன் தேவனுக்கு விரோதமாய் நினைக்க ஆரம்பிச்சான். This angel started trying to imitate God. தேவனைப் போலவே நடந்து கொள்ள அவன் ஆசைப்பட்டான். If you see there, it says you started trading your sin. உன் பாவத்தினாலே நீ வியாபாரம் பண்ண துவங்கினாய் சொல்லப்படுகிறது. What is trading? Whom did Satan trade? Whom did this fallen trade? He traded with everybody. Meaning, he'll say, I'll give you power. You do what I do. What you want to do? It'll say, just be proud enough. Nice deal. இவன் எல்லோரிடத்திலும் உடன்படிக்கை பண்ணுகிறவனாய் தன்னுடைய வியாபாரத்தை செயல்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். Imagine Satan comes and tells the other person, the other angel, and saying, I'll give you all the power.
All you need is to be proud. நீ பெருமை உள்ளவனாய் இருந்தா போதும், நான் எல்லா அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னொரு தூதனுக்கு சொல்வான். What an easy way to convince somebody. மற்றவர்களை தன் வசப்படுத்துவதற்கு. It can brainwash anybody by saying a simple thing. All it will say is, only thing you have to get angry on him. That's all. அந்த சாத்தானுக்கு செவி கொடுத்தால் மாத்திரம் போதும், மற்ற இடத்துல கோபப்படு என்ற ஒரு காரியத்தை சொன்னா போதும், செய்தால் போதும். I will do for you. நான் உனக்காக இதை செய்வேன். And when this person unknowingly receives and talks angrily with other person, இந்த மனுஷன் அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்வான்னு சொன்னால், he makes a covenant with this demonic force. இந்த பிசாசுடன் இவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். It says here in the word, you are an horror. God throws him down and turns him like an horror. The word horror is something you can't even see it. What do our people do? They watch it like a show, horror show. What God has cursed, you enjoy it. You are making an establishment with the demonic forces. You are making covenants. What God has cursed, you are enjoying it. தேவன் சபித்தவரோடு நீ உடன்படிக்கை பண்ணி அதிலே நீ சுகித்துக் கொண்டிருக்கிறாய். It says it was lust, and what do? We enjoy watching lust. அவன் ஒரு இச்சையை நமக்கு கொடுப்பான், அந்த இச்சையினாலே அந்த இச்சையிலே நாம் மகிழ்ந்து கொண்டிருப்போம். Whatever the God has cursed, today the world is adopted as an habit or an culture to lead life in it. தேவன் சபித்த காரியங்களை இவர்கள் தங்கள் வாழ்க்கையாகவே மாற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின் ஜனங்கள். It's become a culture as a whole family to watch an horror show. Daughter will scream, mother will say, okay, be silent, I'm also getting scared. பேய் படம் பார்க்கிறதுல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. It becomes a culture. அது ஒரு நடைமுறையாய் மாறிவிட்டது, குடும்பத்தின் ஒரு நடையாய் மாறிவிட்டது. Lust of the money is a culture. As a family they are lusting out of money. பணத்தின் மேல் இருக்கிறதான இச்சை அது தேவன் எல்லா குடும்பத்திலும் அது முக்கியமான ஒரு காரியம். Pride of the family becomes a whole total family pride. குடும்ப பெருமை அது குடும்பத்தின் ஒரு பெருமையாக மாறிவிட்டது. தெரியாது. Holy Spirit is a person who delivers, teaches you righteousness, teaches you to forgive. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நீதியை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் உனக்கு போதித்து நடத்துகிறார். Same way the power of the evil spirit will teach you prideness, will teach you hatred, will teach you anger. ஆனால் பிசாசு வெறுப்பையும் உனக்கு கோபத்தையும் உனக்கு போதிக்கிறவனாய் காணப்படுவான். Why is witchcraft so high? ஏன் பில்லிசூனியம் அதிகமாய் காணப்படுகிறது? It's because the enemy puts jealousy into their spirit and says, hey, hardly would have ate one biryani. For that also they'll get jealous. நீங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டிருப்பீங்க, அதன் மேலே அவர்கள் பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வார்கள். It's not because what you and they are or any enmity. It's the enemy above him, because you carry the anointing of God. You carry Jesus. He wants a destroyer. The fallen looks for disciples to destroy you. நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் இருப்பதனால், தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனாலே உன்னை வீழ்த்தும்படியாக பிசாசு இந்த நபர்களை அவன் பயன்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். Sin is not only is death, sin is a discipleship for Satan. பாவம் மரணம் மாத்திரமல்ல, அது பிசாசுடைய ஒரு சீஷர்களாய் கொண்டு நடத்துகிறது. Hallelujah. So if you see somebody sinful, நீங்க யாரையாவது பாவம் நிறைந்தவர்களாய் காண்பீர்கள் சொன்னா, may your spiritual life with that person be 2 steps back. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த நபரிடத்திலிருந்து தூரமாய் இருப்பதாக. Give the love of Christ, தேவனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். but never relate your anointing with them. வெளிப்படுத்தாமல் இருங்கள். They'll try to attack you. அவர்கள் உங்களை This is the story of the fallen, the cherub, the kingdom which starts of sin. பாவத்தின் மூலமாய் ஒரு ராஜ்யம் உருவானதான ஒருவனுடைய கதை தான் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். The moment Satan fell from heaven, பரலோகத்திலிருந்து சாத்தானை தேவன் தள்ளின the moment demon fell from heaven, பரலோகத்தில் இவன் தள்ளப்பட்ட பிற்பாடு, when you read Revelations,
வெளிப்படுத்தலை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் chapter 1 verse 5. முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். Revelations chapter 1 5. So sin is death, sin brings darkness, sin brings sickness, sin brings pain, struggle, chains of bondage. பாவம் உங்கள் வாழ்க்கையிலே மரணத்தையும் இருளையும் வியாதிகளையும் மற்றும் சில கஷ்டங்களையும் உங்களுக்கு கொண்டு வரதாய் காணப்படுகிறது. But here is Jesus. It says through his blood. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது அவருடைய இரத்தத்தினாலே in whom he who loved us through his own blood. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை நம்மை கழுவி release his life. That's why Jesus says, I am the life, I am the light, I am your healer, I am your restorer. Hallelujah. Righteousness brings light, deliverances, healing, restoration. Same way, opposite of righteousness is darkness, sin. Sin brings darkness, sickness, chains, you name it. There are two kingdoms on the earth. Select your kingdom today. You want the kingdom of righteousness or you want the kingdom of sin? நீங்கள் நீதியின் ராஜ்யம் வேண்டுமா அல்லது அந்தகார ராஜ்யம் வேண்டுமா என்று நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நீதியின் ராஜ்யத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு, இதிலே அந்தகார கிரிகளும் மரணங்களும் உண்டு. Two kingdoms today. இரண்டு ராஜ்யங்கள். The whole thing is in your hand. எல்லாவற்றுக்கும் உங்க கரத்துல தான் இருக்குது. You want to access the kingdom of heaven? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியம் உங்களுக்கு வேண்டுமா? Or the kingdom of the demons? அல்லது பிசாசுடைய ராஜ்யத்தின் காரியம் உங்களுக்கு வேண்டுமா? That's why it says the ruler over the kings of the earth, to whom who loved us, washed us from all our sins by his blood. Hallelujah. No matter what sin is today that is making you the children of darkness, today my Jesus is there to wash you. Hallelujah. My Jesus is there to wash your sins and to make you as a child. இயேசு உன்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உனக்காய் இருக்கிறார். அவர் உன்னை அவருடைய இரத்தத்தினாலே உன் பாவங்களை கழுவுகிறவராய் காணப்படுகிறார். ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಿನಗೆ ನಿನ್ನ ಎಲ್ಲ ಪಾಪದಿಂದ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಗನಾಗಿ ಮತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಟ್ ಸೇಸ್ he will make you a priest. Let's all read 6. And he has made us kings and priests to his God and Father. Hallelujah. வசனம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு மகிமை வல்லமை உண்டாவதாக என்று சொல்லி. The dark world is stronger than you can think. நீங்க நினைச்சு கூட நினைக்கிறதுக்கு மேலாக இந்த அந்தகார வல்லமை காணப்படுகிறது. So first I told prince of the air. நாம முதலாவது ஆவிக்குரிய வானமண்டலத்தில் அதிகாரியை குறித்து நாம் பார்த்தோம். 2 the fallen cherub. இரண்டாவது விழுந்து போன கேருபை குறித்து நாம் பார்த்தோம். 3 Revelations 12:8 to 11. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 8 இலிருந்து வாசிக்கலாம். Revelations chapter 12:8 to 11. These dragons are so high that their job is to deceive. In other words, to cheat you. இந்த சர்ப்பத்திற்கு என்ன காரியம் என்று சொன்னால் மனுஷர்களை ஜனங்களை வஞ்சிப்பது மாத்திரமே. So how do you do it? It's like you are hungry. You go to your mama and say, Mom, hungry. But long time pending job is there. So mom says, you want food? Finish that. I'll give you. So what do you do? Hungry. So mom is the only source of food. So you have to go finish what mother has put into you. Same way, these demons, when you are motherless,
when you're fatherless, when you're hopeless, they pretend to be your parents and they deceive you. They deceive you. When you're broken, it says solution is alcohol. When you're attacked, it says solution is this temple, that witchcraft, do this, do that. It comes and deceives you that you should sin and fall like this dragon. இந்த சர்ப்பமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவரும் இல்லாத உதவியற்ற நிலையிலே காணப்படும் பொழுது, அநாதைகளைப் போல காணப்படும் பொழுது, இவன் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து உனக்கு சமாதானம் இல்லையா, நல்ல சாராயம் குடி அல்லது மற்ற காரியங்களில் ஈடுபடுன்னு சொல்லி பாவத்துக்குள்ளாய் நடத்தி உங்களை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுவான். The reason why I am explaining more deeper about Satan, demon, so that you can understand what you're fighting are higher than you think, because you underestimate your sin. நான் ஏன் இதை உங்களுக்கு அதிகமாய் ஆழமாய் சொல்லிக் கொடுக்கிறேன் சொன்னால், சத்துருடைய அதிகாரத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே இவன் எப்படியாய் உங்களை வஞ்சிக்கிறான் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. It says he deceived the old world. இவன் இந்த உலகத்தையே வஞ்சித்தவனாய் He காணப்படுகிறான். was cast to the earth. We'll read that again. He was thrown on the earth. So why do you see that worship of serpents are so high? Why do you see worship of dragon is so high? He is there on the earth. இவன் பூமியிலே தள்ளப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே அவனுடைய ஆளுகை அதிகமாக இருக்கிறது, ஜனங்கள் அதிகமாக அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Be careful for the worldly advice, because the fallen is taken over people already. உலக பிரகாரமான ஆலோசனை கொடுப்பதை குறித்து ஜாக்கிரதையானீர்கள். ஏன் என்று சொன்னால் வஞ்சிக்கிறதான இந்த சர்ப்பமானது அவர்களை முன்பே அவர்களை ஆக்கிரமித்தது. There we read 10, it says, I heard a loud voice. Then I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren, who accused them before our God day and night, has been cast down. Hallelujah. It says, now a salvation. Let's all read together. Now a salvation and the new strength is come to the children who are being accused. In other words, if they're calling you sinful, if they're calling you alcoholic, if they are calling you, name it, any accuses which is been going on you today, the blood of Jesus, hallelujah, the blood of Jesus is going to break every accuses what the Satan is breaking on your life. சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே குற்றப்படுத்தின எல்லா காரியங்களும் இந்த இயேசுவானவர் உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை ஜெயமுள்ளவராய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். Tell the Satan today, I am redeemed by the blood of Jesus. Yeah. இயேசுவின் இரத்தத்தினாலே நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்லுங்க. I am redeemed by the power of this darkness. நான் இந்த அந்தகார வல்லமையில் நான் விடுவிக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. No matter what is attacking you today, உங்களை பாதித்துக் கொண்டிருந்தாலும், world, prince of air, or the dragon himself, I'll tell you, the blood of Jesus is going to pull you back to the kingdom of God. Is going to pull you back to your anointing. Is going to give you back your identity today. You are the child of the Most High God. உங்களை எந்த காரியங்கள் பிரிக்கிறதா இருந்தாலும், உங்களை அமிழ்த்துகிறதா இருந்தாலும், இந்த தேவன் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுக்க மீண்டும் அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். ಪಾಪವು ನೀನು ದೇವರ ಮಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಇವತ್ತು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. No sin can rob your identity today. You are the child of the Most High God, and it is done in heaven. உன்னுடைய அடையாளத்தை எந்த ஒரு பாவமும் அது எடுத்து போட முடியாது. ஏன்னு சொன்னால் நீ பரலோகத்திலே முத்திரிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறாய். Hallelujah. Look upon your sin and say, today you are gone from my life. உன் பாவத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீ என் வாழ்க்கையில எனக்கு சம்பந்தமே கிடையாது. Whatever attack came through this sin, whatever witchcraft came through this sin, whatever demonic forces came through the sin, today the blood of Jesus is going to remove it and uproot everything today. எப்படிப்பட்ட பாவத்தின் மூலமா இந்த பிசாசுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அவைகளை இந்த இயேசுவினுடைய இரத்தம் கழுவி அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. He puts sin into you to
to erase your identity. உன்னுடைய அடையாளத்தை எடுத்து போடும்படியாக அவன் உங்களுக்கு வாழ்க்கையிலே பாவத்தை கட்டளையிட்டு இருப்பான். But you misunderstood. Your identity is not in your card. Your identity is not on your name. Your identity is in your veins today. உன்னுடைய அடையாளம் உன்னுடைய காடிலோ அல்லது உன்னுடைய நெற்றியிலோ உன்னுடைய வாழ்க்கை இதிலே அல்ல, அது உன்னுடைய நரம்பிலும் இரத்தத்திலும் கலந்து இருக்கிறது. Hallelujah. Your identity is in your blood. உன்னுடைய இரத்தத்திலே உன்னுடைய அடையாளம் காணப்படுகிறது. Hallelujah. Your identity is in your body. உன்னுடைய அடையாளம் உன்னுடைய சரீரத்திலே இருக்கிறது. Your identity is in your breath by the Spirit of the Lord. உன்னுடைய சுவாசத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த சுவாசத்திலே உன்னுடைய அடையாளம் காணப்படுகிறது. Any machine that can separate your blood and Jesus' blood today. இயேசுவின் இரத்தத்தையும் உன்னுடைய இரத்தத்தையும் பிரிக்க முடியாது. He cannot prepare anything that can separate you and Jesus today. சாத்தான் உன்னையும் இயேசுவையும் பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. He made an identity that he becomes you in you. அவரே உனக்குள்ளே நீயா இருக்கும்படியாக உன்னை அடையாளமாய் மாற்றி இருக்கிறார். Hallelujah. Are you able to understand? Your identity is inside you. உன்னுடைய அடையாளம் உனக்குள்ளே இருக்கிறது. Even you want to die, you cut your hands, he will flow through you. You cannot destroy yourself because Jesus is in you. உன்னை நீ அழித்துக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் உனக்குள்ளே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. This identity in you, the Christ in me, is a life, is a light, is a power, is authority, is discipleship, and heaven and earth is now mine. Hallelujah. When you know this today, you have authority over everything. இந்த அடையாளத்தை நீ அறிந்தவனாய் காணப்படுவான் சொன்னால் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவனாய் காணப்படுவாய். You want to board an aeroplane, okay? ஒரு விமானத்திலே நீங்கள் ஏற வேண்டும் என்று சொன்னால் first checkup is, do you have a visa? Then you show your visa. Then they'll say, show your passport. Then you'll show your passport. In that your name will be there. I have a very big name, Christopher, Matthew, Santosh. They'll see whole thing. Then they'll see my face. Then see me. They'll see my face. They'll see me. Why? They're trying to find my identity. நாம் வெளிநாடு பிரயாணப்படுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய பாஸ்போர்ட் மற்றும் நம்முடைய அடையாள அட்டைகளை அவர் செக் பண்ணி பார்த்து நம்முடைய முகத்தையும் பார்த்து சரியா இல்லையா என்று பார்ப்பார்கள். On that identity base, they give a visa saying, so and so person can come to my land. அதை பொறுத்து தான் அவர்கள் நமக்கு விசா கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க போக முடியும். So and so person can come to my country. அவங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்க அப்பதான் பிரயாணப்பட்டு போக முடியும். So seeing your ID proof, seeing your bank statement, seeing your properties, seeing your professionalism, this visa is released. Am I right? உங்களுடைய உலகத்திலே உங்களுடைய நிலைகளை பார்த்து இந்த காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. These two kingdoms, which is sin and righteousness, works the same way. இதே போலத்தான் உங்களுடைய இந்த ரெண்டு ராஜ்யங்களும் இப்படியாகத்தான் செயல்படுகிறது. Satan will see the biodata of yours. So many people you did, oh super. So many times you got angry. Wow. So many murders. Oh, beautiful. He'll be so happy seeing your resume and say, welcome to my kingdom. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவன் பார்த்துவிட்டு இவ்வளவு காரியத்தை நீ செய்திருக்கிறாயா, சரி என்னுடைய ராஜ்யத்துக்கு வா என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் அழைப்பான். But the moment your identity changes in you, ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த அடையாளம் மாறும்பொழுது, the moment the blood of Jesus comes into இந்த இயேசுவின் இரத்தம் உனக்குள்ளே வரும்பொழுது, the moment you take communion of God Almighty, தேவனுடைய பந்தியிலே ஒருவராய் காணப்படும் பொழுது, your identity is not passport. Your identity is not your visa. Your identity is yourself. And when you go stand before the angel, he will see Jesus, not you. Hallelujah. He won't see Matthew. He will say Jesus in Matthew. That's the power of the blood of Jesus. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை உன்னுடைய அடையாளம் இயேசுவாய் இருக்கிறதுனால அந்த தூதர்கள் உன்னை காண மாட்டார்கள், இயேசுவை உனக்குள்ளே காண்பார்கள். அதனால் நீ அதற்குள்ளே பிரவேசிக்க எளிமையாகும். The kingdom of God doesn't need your property. It doesn't need your anger. தேவனுடைய ராஜ்யம் உன்னுடைய வருமானத்தில் உன்னுடைய சொத்துக்கள் உன்னுடைய சொந்த வீடுகளே கிடையாது. If today this anointing has to pass in you, இந்த அபிஷேகம் உனக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், all you need is to submit. நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான். And say, Jesus,
come into me. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில வாங்க The எனக்குள்ளே moment வாங்க. you say this word, Jesus, come into me, இந்த வார்த்தையை நீங்க சொன்ன மாத்திரத்திலே His blood will start flowing in you. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறதா Hallelujah. And your identity today will change. உங்களுடைய அடையாளம் இயேசுவாய் மாறுகிறது. No more identity of alcoholism. No more identity, because in my friend circle, my identity was very clear. If they see me, they'll tell alcoholic. Okay, he was always business minded. He was always a joker. They'll treat these things. As soon as they see me, my friends, they will know. Hey, macha, go away. That fellow comes. He will also not drink. He will make us also drink. By the end of the day, everybody will go drunk home. But my identity changed the moment I saw Jesus. Hallelujah. My identity in me changed. Now I get drunk by the Spirit, and I make sure today you are drunk by the Spirit of the Almighty. Hallelujah. What I have, what I drink is the same habit. I drank alcohol, I made them to drink alcohol. Now I drink Holy Spirit. I will make sure he drinks Holy Spirit and you drink Holy Spirit today. Hallelujah. That is my identity. My character never changes, but my identity can change. என்னுடைய சுபாவம் மாறாது, ஆனால் என்னுடைய அடையாளம் மாறுகிறதா இருக்கிறது நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே. Hallelujah. The power of God is inside you. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே காணப்படுகிறது. See, every situation, death situation in your life, no matter from where it came, from which demon it came, that is not the problem. There's only one man, Jesus. Call him. It's finished. எப்படிப்பட்ட மரித்த சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவைகளிலிருந்து ஒரே ஒரு நபர் இயேசு அவர் விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Isaiah 59. ஏசாயா 59ஆம் அதிகாரம். Book of Isaiah 59. to 21. 15 21 வரைக்கும். When the Lord saw it, it displeased him, and there was no justice. He saw there was no man, and wondered that there was no intercessor. Therefore, his own arms bought for him, and his own righteousness, it sustained him. For he put on righteousness as breastplate, a helmet of salvation. He put the garment of vengeance for clothing, and was clad with the seal of cloak. I'll tell you, God saw when you are suffering. Devaru nin suffer agtar nodibittu. He saw nobody to intercede for you, nobody to pray for you. So God says, I myself will go. That's the meaning of this verse. God says, I myself will go. நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பதை தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து அவருக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை என்றதான காரியங்கள் வரும்போது, so it says he puts the righteousness as breastplate, he puts helmet of salvation, and he comes to rescue you today. Hallelujah. Any arrow that's trying to fight against you today, my Jesus stands in righteousness. It has to penetrate his righteousness to attack you. You understanding what I'm saying? If your enemy is pulling a bow against you to destroy you, is taking a gun to shoot you, my Jesus is standing. So enemy takes a gun and wants to shoot in your heart, saying, Neenu and the kettavalo and shoot madavaga. If the enemy is trying to shoot you, saying, you are a sinner, my God comes today and says, it has to go through me. Hallelujah. He says, it has to go through my righteousness to touch my child. Why? He is my child. He belongs to my land. He belongs to my kingdom. He belongs to me. And he who cannot touch him, it has to pass through me. Hallelujah.
You're understanding what I'm saying? Whatever the attack is, if Jesus is in front of you, the Satan has to pass through Jesus, which is impossible. Hallelujah. Your interceder is the King of righteousness. You don't have a normal interceder. Today you have an interceder who is a righteous God. Book of John 3:16. I'll make it fast. John 3:16. For God so loved the world that he gave his only Son, Yeah. he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting Let's life. all read this. It's a very famous word. For God so loved the world that he gave us Jesus, his only Son, that whoever today believes, hallelujah, let's say whoever believes in Jesus, all these 3 levels I spoke today, not one can touch you. For God so loved the world that he gave his only Son for you and for me. Let's close your eyes.